சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். எல்லாரும் சாமி கும்பிடணும்டா. கோயிலுக்குள்ள எல்லாரும் பூணூல் போட்டு ஐயர் மட்டும் தான் உள்ள போகணுமா? நரேந்திர மோடியை ராமர் கோயில் அயோத்தியாவில் திறக்க கூடாதுன்னு அங்க இருக்கிற பாப்பா சொன்னா வட மாநிலத்துல சங்கராச்சாரியர். பாபர் மசீதி இடிச்சது தப்பு. ஓகே, ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அங்க ராமர் கோயில் கட்டினதை வரவேற்றாங்க. என்னங்க அதுல வந்து சொல்லிட்டா இல்ல அது இல்ல, நீங்க கொள்கைக்கான கூட்டணின்னு சொல்றது தப்புங்கற. நீங்க இதே மாதிரி வந்து அதிமுக மாதிரி இது ஒரு தேர்தலுக்கான கூட்டணி. அதான் எம்பி சீட்டுக்காக தேமுதிக திமுக கூட்டணி. அது என்னங்க எம்பி சீட்டு அப்படி பண்ணவர் இல்ல. உங்க பொது மேடையிலே நடிகர் வடிவேலு என்ன சொன்னார், குடிச்சிட்டு வந்து பேசுற தலைவர் நீங்களும் அன்னைக்கு அவர் எங்களை எதிர்ப்பு இருந்தாருங்க. சார், அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. தமிழக வெற்றி கழகமா நாம் தமிழர் கட்சியா இப்படிதான் விஜய். எங்க கால் தூசி கூட சமம் கிடையாது விஜய். அவன்லாம் எங்க கால் தூசி சமம் கிடையாது. அந்த பொந்துக்குள்ளே இருக்கிறான். அவங்க பொண்டாட்டே சொல்லிச்சு, திரிஷாவோட கள்ள தொடர்புல என் புருஷங்கிறாரு. பேர் சொல்லல அவங்க. அது இப்போ அவங்க பேர் சொல்லல. அதாவது இருங்க, குடியாத்தம் குமரன் சார் தான் சொல்றீங்க. குடியாத்த குமரன் சொல்றேன். ஏன் சொல்றார் தலைவர் தளபதி டெல்லியும் தமிழ்நாடு ஏன் சொல்றாரு? இதெல்லாம் விஜய் கேட்கறான். இப்ப என்ன பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போதான்? லூசே 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 டே பிளகா பையன் சில்லற பையன் அவங்க எங்களுக்கு போட்டிக்கு வருவான். அவன் நடிகை கூட சுத்தின்னு தண்ணி அடிச்சுன்னு கூத்து வச்சுன்னு பொம்பளை கூட அவன் நேரம் சரியாகுது. சமூக நீதிக்கான ஆட்சின்னு சொல்றீங்க, எந்த வகையில அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எதிர்கட்சி எழுப்பினாங்க. முதல்ல சமூக நீதினா என்னன்னு சொல்லுங்க. அவன் அன்புமணி தான் கேட்கறான். அவன் அன்புமணி தான் கேட்கறான். ஓப்பனா கேளுங்க, அவன் தான் கேட்கறான். சமூக நீதி பத்தி திமுக பேசலாமா? ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நட்சத்திர பேச்சாளர் ஸ்டார் யூடியூபர் திரு குடியாத்தம் குமரன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா சார். நீங்க சனாதனம் முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க. சனாதனத்தை நாங்க ஒழிப்போம்னு சொன்னோம் இல்ல, அந்த நிலைப்ப நாங்க அப்படிதான் இருக்கோம். இல்ல இவங்க என்ன சொன்னாங்க அதான் கேள்வி. சார் அவங்க வேற கட்சி சார் இங்க கேளுங்க சார். அவங்க வேற கட்சி, நாங்க வேற கட்சி. அவங்க எங்களோட கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்றதுனால நாங்க சொல்றதெல்லாம் அவங்க சொல்லணும்ன்றது அவசியம் கிடையாது. நாங்க மக்களுக்கு நல்பணியாற்ற சார் சனாதனம் என்னன்னு புரிஞ்சுக்கிறோம். நான் அந்த அக்காவுக்கும் சொல்றேன். அவங்க கூட்டணிக்கு வந்துட்டாங்க. எங்க ஊருக்கார் தான் அவங்க. குடியாத்தம் செம்பேடு கிராமம். என் சொந்த ஊர் குடியாத்தம் சீவூர் கிராமம். சனாதனம்னா என்ன? அது முதல்ல மாண்புமிகு எங்கள் துணை முதலமைச்சர், எதிர்காலத்தில் முதலமைச்சராக வரப்போகிற மாண்புமிகு அண்ணா உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்பன்னார். டெங்கு கொசு மலேரியா கொசு மாதிரி அதை ஒழிப்பன்னார். அந்த வாக்கில் நாங்கள் இன்னைக்கும் நிற்கிறோம். இன்னைக்கும் சொல்றாங்க குடியாத்த குமரன். எந்த நிலையிலும் திமுக குடியாத்த குமரன் சனாதனத்தை ஒழிப்போம். சனாதனத்தை ஒழிப்போம்னா இந்து மதத்தை ஒழிப்போன்னு சொன்னோமா? இல்ல. இந்து மத கடல் வழிபாடுகளை ஒழிப்போன்னு சொன்னோமா? இல்ல. இந்து மத கோயில் இடிச்சு தள்ளுவோன்னு சொன்னோமா? இல்ல. யாரும் இந்துக்கள் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொன்னோமா? இல்ல. எல்லாரும் சாமி கும்பிடணும்டா. கோயிலுக்குள்ள எல்லாரும் பூணூல் போட்டு ஐயர் மட்டும் தான் உள்ள போகணுமா? எல்லாரும் உள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. நரேந்திர மோடியை ராமர் கோயில் அயோத்தியாவில் திறக்க கூடாதுன்னு அங்க இருக்கிற பாப்பா சொன்னா வட மாநிலத்துல சங்கராச்சாரியர். ஆனா நரேந்திர மோடி ராமர் கோயிலை திறக்கணும்னு சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டில் பேசியவர் எங்கள் நாய தமிழகம் வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின். எனவே நாங்க எல்லாரும் சாமி கும்பிடணும். இந்து மதத்துல இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, எல்லாரும் சமமா இருக்கணும். பெரியார் சொன்னார்ல, அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகர். தெருவில் நடக்கக்கூடாது, தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு, குளத்து தண்ணி கூடாது, கிணத்து தண்ணி கூடாது, நீ தாழ்த்தப்பட்டவன் நான் உயர்ந்தவன், இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆல் ஆர் ஈக்குவல் இன் தி சொசைட்டி. இந்த ஜனநாயகத்தில் எல்லோரும் சமம். அதை வந்துட்டு இல்ல நீ தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன், நீ தொடையில பிறந்தா நான் நெத்தியில பிறந்தான் பார், நான் தான் மேல் ஜாதி, அந்த சனாதனத்தை ஒழிப்போன்னு தான் சொன்னார் உதயநிதி. அதுல உறுதியா இருக்கிறோம். அதை புரிஞ்சுக்காம அன்னைக்கு அவங்க எதிர்கட்சி வரிசையில் இருந்தாங்க, பேசினாங்க, எல்லாரும் தான் பேசினாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் உதயநிதி ஸ்டாலினை கண்டிச்சாங்களோ அவங்க எல்லாம் உதயநிதி பண்ணது கரெக்டாக சொல்லி பாலாபிஷேகம் பண்றாங்க. ஸோ எங்க கொள்கை சனாதனத்தை ஒழிப்போன்றது எல்லாரும் சமம். ஓகே சார், இப்போ அதெல்லாம் நாங்கள் தெளிவா இருக்கிறோம். அதே மாதிரி பாபர் மசீதி இடிப்புல உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? பாபர் மசீதி இடிப்புல உங்களோட நிலைப்பாடு? பாபர் மசீதி இடிச்சது தப்பு. ஓகே, ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அங்க ராமர் கோயில் கட்டினதை வரவேற்றாங்க. என்னங்க அதுல வந்து சொல்லிட்டா? இல்ல அது இல்ல, நீங்க கொள்கைக்கான கூட்டணின்னு சொல்றது தப்புங்கற. நீங்க இதே மாதிரி வந்து அதிமுக மாதிரி இது ஒரு தேர்தலுக்கான கூட்டணின்னு சொல்லிட்டு அவங்க அன்னைக்கு எங்களை எதிர்கட்சி வந்து இருந்தாங்க. அவங்க எங்கள்கிட்ட எதிர்கட்சி இருந்தாங்க, எங்களை எதிர்த்து பேசுறாங்க. கேளுங்க, இப்போ அவங்க எங்களோட இருக்காங்க. இப்போ எங்களை எதிர்க்கிறது அவங்க எதனா பேசினாங்கன்னா அது தப்பு தான் நான் சொல்லுவேன். அழகா தளபதி, அதுதான் திருச்சி மாநில திமுக மாநாட்டில் முதலமைச்சர் தளபதி பேசும்போது அழகா சொன்னார். இது தேர்தலுக்கான கூட்டணி மட்டும் கிடையாது. தேர்தல் முடிந்த பிறகும்
தொடர்ந்து நாம் கூட்டணியிலே ஒற்றுமையாக இருந்து மக்களுக்கு நல்லது செய்ய இந்த கூட்டணி தொடரணும். தேர்தலோட முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் நான் ஜெயிச்சேன், அந்நாள் நீ ஜெயிச்ச, அவ்வளோ ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, அது தேர்தலோட முடிஞ்சு போச்சுன்னு. நம்ம அந்த மாதிரி டுபாகோர் கூட்டணி கிடையாது. இது கொள்கைக்கான கூட்டணி தான். எங்களோட வந்த பிறகு எங்க கொள்கை. அதுக்காக எந்த கூட்டணி கட்சி எங்களுக்கு அடிமை கிடையாது. அவங்க கூட்டணியா இருந்தா கூட எங்களை எதிர்த்து கேள்வி கேட்கலாம். ஏன் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் பூரண மதுவிலக்கு வேணும்னு ஒரு பெரிய மகளிர் மாநாடு நடத்தினார். அதுல மிகுந்த மரியாதைக்குரிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆலந்தூர் RS பாரதியர்களும் கழகத்தினுடைய செய்தி தொடர்பு தலைவர் அண்ணன் TK சிவகவனும் கலந்துக்கணும் ஆச்சுங்களா. அதனால கூட்டணியில் இருக்கிறாங்க, நாங்க சொல்றதான் கேட்கணும்ன்றது. இது ஜனநாயக நாடு, ஜனநாயக கூட்டணி. அவங்க கேள்வியை கேட்கலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. அதுல எந்த தப்பு எங்க கொள்கையில இப்ப எங்களோட கூட்டணி சேர்ந்துருக்கிறவங்க எங்களோட கூட்டணி சேர்ந்துட்டாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது அவர் MP ஆயிட்டாரு சுதீஷ் MP. எங்க ஊர் அண்ணன் சுதீஷ், எங்க ஊர் செம்பேடு. அக்கா பிரேமலதா எங்க ஊரு. நான் சொல்லிட்டேன், நான் சீவூர் செம்பேடு ஒரு 10 கிலோமீட்டர் அவ்வளவுதான். MP ஆயிட்டாரு. ஆனா ஏடிஎம்கே MP தரேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க இல்ல? MP தரேன்னு சொல்லி ஏமாத்துனாங்களா இல்லையா? MP ஏமாத்துறீங்க. ஆனா நாங்க எலெக்ஷனே சந்திக்கல, இன்னும் அவங்களுக்கு எத்தனை சீட்டுன்னு சொல்லல, அவங்களுக்கு எத்தனை தொகுதின்னு சொல்ல, இன்னும் தேர்தல் கமிஷன் தேர்தலும் அறிவிக்கல. இட் வில் டேக் நியர்லி 10 days எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு. சொன்ன மாதிரி MP ஆதரவு கொடுத்தா MP ஆகி நேற்று ரிதியோ வாங்கிட்டு இப்போ ராஜ்யசபா MP சுதீஷ். அதான் MP சீட்டுக்காக தேமுதிக திமுக கூட்டணிக்கு வந்திருக்கு. அது என்னங்க MP சீட்டுக்காக திமுக கூட்டணிக்கு தேமுதிக நம்ம அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில டிமாண்ட்ஸ் இருக்கும். சரி, இப்போ அவங்க எங்கூட கூட்டணி வந்திருக்காங்க. இப்போ அவங்க எங்கனால அவங்களுக்கு குடியுரிமை தொகுதியெல்லாம் நாங்கள் அவங்களை ஜெயிக்க வைக்கிறோம். ஒரு சில இடத்துல 1000-2000 திமுக இழந்திருக்கல, அந்த இடத்துல நமக்கு தேமுதிக நாங்கள் ஒரு 10 தொகுதி ஜெயிக்கிறோம்னு வச்சுக்கோ. இதுதான் கூட்டணி என்றது. 2 கை சேர்ந்ததும் தட்டுறது. அவங்களுக்கான லாஸ்ட் எலெக்ஷன்ல ஓட்டு வங்கியே வந்து 0.1 தான். அதுக்கு தேமுதிகவுக்கு 0.1 ஒத்துக்கிறேங்க. அது ஏன் அப்படி வந்து தெரியுமா? அண்ணன் விஜயகாந்த் மீது எல்லாருக்கும் அளவு கடந்த மரியாதை உண்டு. இதெல்லாம் தேமுதிக பேசணும், நான் பேசுறேன். இருந்தாலும் எங்க கூட்டணி நான் பேசுறேன், அந்த அக்கா எங்க ஊர் நான் பேசுறேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இருந்த வாக்கு வங்கி ஃபர்ஸ்ட் அண்ணன் விஜயகாந்த் தேர்தல் நின்னார் பாருங்க, 8.3 வாங்கினாரு. அதுக்கு அடுத்து அவர் ஏடிஎம்கே கூட்டணி போயிட்டார், எதிர்கட்சி தலைவரானார். அதன் பிறகு அவர் தனியா போறாரு, மக்கள் நல கூட்டணி. அதுல கீழே விழுந்துட்டாங்க 0.4. ஆமா, கீழே அவர் போயிருக்கூடாது. அவங்க அப்போ திமுக வர மாதிரி இருந்துச்சு. அது ஒரு பெரிய மனுஷன் கெட்டார், அவர் பேர் நான் இங்க சொல்ல விரும்பல, சொன்னா கூட்டணிக்குள்ள பிரச்சனை வந்துடும். நான்லாம் ஒரு சொல்லி ஓப்பனா பேசிடுவேன். ஒரு பெரிய மனுஷன் அதை கெட்டார். அன்னைக்கு கலைஞரோடு அண்ணன் விஜயகாந்த் வந்திருந்தால் பெரிய பொசிஷனுக்கு அவர் கொடுத்திருப்பார் தலைவர். ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும் போதே தலைவர் கலைஞருக்கு இதே மெரினால பாராட்டு விழா நடத்தி தங்கப்பேனா நடிகர் சங்கத்தின் சார்பில் வழங்கியவர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். அவருக்கு இருந்த வாக்கு வங்கி என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கு காரணமே ஜெயலலிதா. அந்த கட்சியை ஒண்ணு இல்லாம ஆக்குறது ஜெயலலிதா. அண்ணன் விஜயகாந்த் உயிரோட சொல்றீங்க? ஆமாங்க, எல்லா MLAs வேலை கொடுத்து வாங்கிட்டாங்க. தைரியமா பேசினார் விஜயகாந்த், சட்டமன்றத்தில் பேசினார். நாக்க கடிச்சுன்னு அந்த கேப்டன் பிரபாகரன் படத்துல வசனம் பேசுற மாதிரி, மாநகர காவல்ல வசனம் பேசுற மாதிரி, துளசி வாக்கு மாறினாலும் மாறும், தவசி வாக்கு மாறாத மாதிரி ஜெயலலிதா ஆண்மையோட கேள்வி கேட்டாரு. அந்த அம்மா திட்டமிட்டு எல்லா MLAs வேலை கொடுத்துவாங்க. அந்த கட்சியை ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த மன உளைச்சல் அவர் இறந்தாருங்க. இல்ல அப்படி பண்ணவர் இல்ல. உங்க பொது மேடையிலே நடிகர் வடிவேலு என்ன சொன்னார், குடிச்சிட்டு வந்து பேசுற தலைவர் நீங்களும் அன்னைக்கு அவர் எங்களை எதிர்ப்பு இருந்தாருங்க. சார், அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. அன்னைக்கு அவரு எங்களுக்கு எதிரணியில இருந்தாரு. அன்னைக்கு பேசந்தான். அதெல்லாம் நாங்க பேசலாம் சொல்ல வரல, இதெல்லாம் அரசியல் சகஜம். ஆனா மனிதாபிமானம் இருக்குது, அது திமுக கிட்ட இருக்குது. நீங்க கேக்குறீங்களா வாக்கு வங்கி இல்லைன்னு சொல்லி. அண்ணன் விஜயகாந்த் ஓட்டு போட்ட அந்த 8.1 இருந்துச்சு இல்ல, அது ஏன் விட்டாச்சுன்னா, இனி விஜயகாந்த் ஓட்டு போட்டு பிரயோஜனம் இல்லை, ஜெயிக்கிற கட்சி போடலான்னு போட்டுருந்தாங்க. இப்போ எங்க இருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த், அக்கா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அண்ணி எங்க இருக்கிறாங்க? திமுக இருக்காங்க. அவங்க இழந்தாங்க இல்ல வாக்கு வங்கி, இப்போ அது வரும். இப்ப ஜெயிக்கிற கட்சி போயிட்டாங்கப்பா. நம்ம எல்லாம் தலைவர் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டோம். இப்போ திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அண்ணி அங்க போயிட்டாங்க, நம்ம அங்க ஓட்டு போடலாம். இழந்த வாக்கு வங்கியில 100%ல 50% வரும். ஸோ நம்ம அவ்வளவு சீப்பா அவங்கள பேச முடியாது. நம்மளை நம்பி வந்திருக்காங்க, நம்ம அவங்களையும் சட்டமன்றத்துக்கு நாடு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்லிமெண்ட் போறாங்க. இப்போ சட்டமன்றத்தை நம்ம அவங்கள மீண்டும் அழைச்சிட்டு போறோம். ஓகே சார், இப்போ முதல்வரோட ஒரு முழக்கம் அப்படின்னா வந்து தமிழ்நாடு அணிக்கும் டெல்லி அணிக்கும் தான் போட்டி 2026 தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் போட்டின்னு சொல்லி டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் எல்லா அவங்க லூசு பை. எந்த வகையில் அவன் எங்களுக்கு ஈக்குவல். விஜய் யார் தெரியுமா போட்டி? விஜய் என்ன தெரியுமா சொல்லணும்? டிவிகேவா NTKவா? தமிழக வெற்றி கழகமா நாம் தமிழர் கட்சியா? இப்படிதான் விஜய். எங்க கால் தூசி கூட சமம் கிடையாது விஜய் எல்லாம். அவன்லாம் எங்க கால் தூசி சமம் கிடையாது. அவன் எந்த பொதுமக்களோட பழகி இருக்கிறான், யார் கூட வந்திருக்கான், யார் கூட போயிருக்கான். ஒரு போராட்டம் பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்துட்டு போனான், அதோட சரி.
அவன் பாட்டுக்கு வரான், அந்த அந்த பொந்துக்குள்ளே இருக்கிறான், அந்த பொந்துக்குள்ளே இருக்கிறான். அவங்க பொண்டாட்டே சொல்லிச்சு, திரிஷாவோட கள்ள தொடர்புல என் புருஷங்கிறாரு. பேர் சொல்லல அவங்க. அது இப்போ அவங்க பேர் சொல்லல. அதாவது இருங்க, குடியாத்தம் குமரன் சார் தான் சொல்றீங்க. குடியாத்த குமரன் சொல்றேன் இரு. அவங்க பொண்டாட்டி சொன்னாங்க, வழக்கு வேணா என் மேல கூட வரட்டும், ஜெம் டிவி மேல வழக்கு போடாதீங்க, இந்த தம்பி நெறியாளர் மீது வழக்கு போடாதீங்க, பல வழக்குகளை சந்தித்தவன். இதோ இப்போ 7ஆம் தேதி விழுப்புரம் கோர்ட்டுக்கு அந்த குடிகாரன் சீவு சண்முகையா மேல போட்ட கேஸ் நான் கோர்ட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன். அதை நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்க டிவில வந்துச்சு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் அந்த விஜய் சொல்றான்னு சொல்றீங்கல்ல, இது எங்க வெளியே வர? நீ பாட்டு வீட்டுக்குள்ள இருந்து நேராக எதனா ஒரு ஆபீஸுக்கு போற, ஒரு பத்திரிக்கையாளர் சந்திக்கிறது இல்ல, அந்த 7 கோடி ரூபாய் கார்ல வர, தனி ஃபிளைட்ல ஏறுற, ஏர்போர்ட்ல ஒரு அந்த பஸ்ல சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல ஏறிக்கிற, பஸ் மேல ஏறி பேசிட்டு போயினேகிற. யாரோட நீ பழகிற, என்ன பண்ணிக்கிற? நீ எங்களை வந்து குறை சொல்றதுக்கு. திமுக ஒரு தீய சக்தி, தாவேகா தான் தூய சக்தி. என்னடா நீ தூய சக்தி? திமுக எதை சொன்ன தீய சக்தின்னு சொல்றாங்க சார். தாவேகால இருந்து எங்களுக்கு ஏடிஎம்கே போட்டி இல்லைங்க, அவங்களே எனக்கு அடிமை. எடப்பாடி பழனிசாமி டோட்டல் ஏடிஎம்கே பாண்டட் லேபர் ஃபார் பிஜேபி, அமித்ஷா அண்ட் நரேந்திர மோடி. ஜெயலலிதா இருக்கும்போது போட்டி, கலைஞரா ஜெயலலிதாவா, தலைவர் தளபதி ஸ்டாலினா ஜெயலலிதாவா? எடப்பாடி பழனிசாமி அப்படி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அப்படி கிடையாதுங்க. அப்ப இவன் எங்களுக்கு போட்டிக்கு வருவான். எங்களுக்கு யார் தெரியுமா போட்டி? டெல்லியும் தமிழ்நாடு. ஏன் சொல்றார் தலைவர் தளபதி டெல்லியும் தமிழ்நாடு ஏன் சொல்றார்? இதுதான் விஜய் கேட்கறான். இப்ப என்ன பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போதான்? லூசே டே. இவன் மட்டும் யாரு விஜய்? இவன் மட்டும் யாரு? இவனும் பிஜேபி ஸ்லீப்பர் செல்லு தான். ஏடிஎம்கே பகிரங்கமா ஜெம் டிவில சொல்றேன், எடப்பாடி கொலை வழக்குல நம்பர் 1 அக்யூஸ். இது கொடநாடு கொலை வழக்குல எடப்பாடி பழனிசாமி நம்பர் 1 அக்யூஸ். அதுக்கு ஆதாரம் அவன் வச்சுட்டு இருக்கான், பிஜேபி வச்சுட்டு இருக்கான். 9 எடப்பாடியோடு சேர்த்து முன்னாள் மந்திரிகள் 9 பேர் பல 1000 கோடி ஊழல் தூக்கி எவிடன்ஸ் ஃபைல் இருக்குது, அதை வச்சு மிரட்டி தான் அவங்க உள்ள சேர்த்திருக்கிறான். ஸோ இப்போ இவன் பிஜேபி எதுக்கு ஏடிஎம்கே தட்டன் பண்றான், விஜய் தட்டன் பண்ணி இவங்க உள்ள சேர்த்து அடிமையா வச்சுட்டு இருக்கான். இது திராவிட மண். யூஆர் நாட் பிராமின். நீங்க பிராமின் இல்லை, எனக்கு தெரியும். பேசுற நான் பிராமின் இல்லை. இங்க 3 ஸ்டாஃப் சுத்தி நிக்கிறாங்க, கேமராமேன். அவங்க பிராமின் கிடையாது. என்னோட வந்திருக்கும் யாரும் பிராமின் கிடையாது. ஸோ இது திராவிட மண். இந்த திராவிட மண்ணா ஆரிய மண்ணா மாத்துறதுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் முயற்சி பண்றான். நம்ம ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தோம்? எது இருந்தாலும் பாப்பான் தான், டாப் டு பாட்டம் வரைக்கும் பாப்பான் தான். அந்த நிலைமை திரும்பி வரணும். எந்த சனாதனத்தை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஒழிப்பெண் பேசி பல பிரச்சனைக்கு அவர் சந்திச்சாரோ, அந்த சனாதன மண்ணாக இதை மாற்ற பார்க்குறோம். இது என்னைக்கும் திராவிட மண். இது என்னைக்கும் சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் கனவுகளை நிறைவேற்றிய மண் திராவிட மண். தந்தை பெரியாரின் மண் திராவிட மண். அறிஞர் அண்ணாவின் மண் திராவிட மண். தலைவர் கலைஞரின் மண் திராவிட மண். இந்த திராவிட மண்ணில் திராவிட மண் ஆட்சி நடத்த தலைவர் தளபதி ஸ்டாலினின் திராவிட மண். இது ஆரிய மண்ணா மாத்த பார்க்கிறோம். அதனாலதான் திராவிடத்தை ஆரியம் வீழ்த்த பார்க்கிறது. நாங்கள் ஆரியத்தை நுச்சுநூறாக்குவோம். இந்த போர் 2026 சட்டமன்றம் என்கின்ற தேர்தல் களம், இது ஒரு தேர்தல் களம் இல்லை, இது ஒரு போர். திராவிடத்திற்கும் ஆரியத்திற்கும் நடைபெறுகிற போர். இங்கே திராவிடம் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் திராவிட இனத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும். அதனாலதான் நம்ம போராடிட்டு இருக்கோம். இதுல எங்க எங்களுக்கு டிவிக்கு எங்களுக்கு போட்டிக்கு வருவான், பிளகா பையன், சில்லற பையன், அவன் எங்களுக்கு போட்டிக்கு வருவான். அவன் நடிகையோட சுத்தின்னு தண்ணி அடிச்சுன்னு கூத்து வச்சுன்னு பொம்பளை கூட அவன் நேரம் சரியாகுது. எங்களுக்கு போட்டி டெல்லி தான். அது வீழ்த்துவோம். என்னைக்குமே தமிழ்நாடு டெல்லி கண்ட்ரோல் கிடையாது. தளபதி சொல்லிட்டார்ல, அதுதான் 2026 திமுக தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும். எங்கள் தலைவர் தளபதி முதலமைச்சர், உதயநிதி துணை முதலமைச்சர், திமுக தனி பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கும். ஓகே சார், சமூக நீதிக்கான ஆட்சின்னு சொல்றீங்க, எந்த வகையில அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எதிர்க்கட்சி எழுப்புறாங்க. யாரு சொல்றது? கேட்கறத சொல்லுங்க. இந்த சமூக நீதி பத்தி இல்ல, குறிப்பா சமூக நீதி திமுக கிட்ட இல்லைன்னு சொல்றது யாரு? அது சொல்லுங்க. முதல்ல சமூக நீதினா என்னன்னு சொல்லுங்க. அவன் அன்புமணி தான் கேட்கறான். அவன் அன்புமணி தான் கேட்கறான். ஓப்பனா கேளுங்க, அவன் தான் கேட்கறான். சமூக நீதி பத்தி திமுக பேசலாமா? பேசலாம் சார், நான் பேச முடியாது. என்ன பேசுங்க, என்ன தப்பு இருக்கு? யூ ஆர் an anchor man, you can ask question. I am in place to answer for all the questions. You are an anchor. இது ஒரு ஜனநாயக நாடு. அவன் தான் பேசுறான், சமூக நீதினு பேசுறான். நான் ஒன்னு கேட்கிறேன், அன்புமணி, you are a doctor, you are an educated person, you are an ex central minister. You know what is the spelling of social justice? தெரியுமா உனக்கு? சமூக நீதிக்கு ஸ்பெல்லிங் தெரியுமாடா உனக்கு? நீ எப்ப ஜாதி பேசும்போது என்னடா சமூக நீதி தலைவர்? திமுக என்ன சமூக நீதி இல்ல? என்ன சமூக நீதி இல்ல? எல்லா சமுதாயத்தினருக்கும் இடஒதுக்கீடு தந்திருப்பது திமுக. எல்லா சமுதாயத்தினருக்கும். இங்கே பெண்களுக்காக பெண்கள் ஆண்கள் இரண்டு பேரும் சமமாக மதிக்கப்படுகிறார்கள். 2 பேருக்கும் இங்கே இடஒதுக்கீடு இருக்கிறது. இந்திய துணைக்கண்டத்தில் முதல் பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு கொண்டு வந்தவர் சமூக நீதி தலைவர், சமூக நீதி காவலர் டாக்டர் கலைஞர். இப்படி சமூக நீதி என்று கொடுத்தால்
சமூக நீதியாகத்தான் நாங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். எந்த வகையில இங்க சமூக நீதி இழக்கப்பட்டிருக்கிறது? சார் சமூக நீதி ஆட்சியில வேங்கைவேலுக்கு எங்க போச்சுன்னு கேட்டாங்க. வேங்கவேல் தப்பு யார் பண்ணாங்க? இருங்க சார், வேங்கவேல் பிரச்சனை என்ன உங்களுக்கு தெரியும்? இததான் பதில வைக்கிறாங்க. வெப்பா வேங்கவேல் யார் பண்ணாங்க? யாருன்னா வெளியூர்ல இருந்து வந்து மனித கலத்தான் டேங்க்ல கலந்தானா அவங்களுக்குள்ளே ஊராட்சி மன்ற தலைவர் நிற்கும் போது ஒரு சமுதாயத்துக்குள்ள உள்ள டீப்பா போனா ஜாதி பிரச்சனை வந்துடும். இது எழுச்சி தமிழர் நான் தொழில் திருமாவளவன் கிளீனா தெரியும். இதுல ஏதாவது வேற ஒரு ஜாதிகாரம் போய் எங்க பாலிடிக்ஸ் பண்ணி இது வேணும்னு ஒருத்தன் பண்ணியிருந்தானா திமுக விட்டுருக்காது, அந்த திருமாவளவன் விட்டுருக்காது. ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க, ஒரு குடும்பத்துல பங்காளி தகராறு போருமா, பங்காளி தகராறுக்குள்ள இவனே மலத்தை அவனே கலந்துட்டான். யாருடைய மலம்ன்றது போலீஸ் கண்டுபிடிச்சிச்சு. இது நம்ம வெளியே பெருசாக்கனா என்ன பண்ணுவான்? திமுக இதில் அரசியல் பண்ணுது அப்படின்னு சொல்லுவான். என்ன உண்மைன்றது எல்லாருக்கும், எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், பிஜேபிக்கு தெரியும், மோடிக்கு தெரியும், அமித்ஷாக்கு தெரியும், இன்னும் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அவன் அன்புமணியான அவனுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க பண்ண பிரச்சனை இதை வந்து சமூக நீதியை கொண்டு வந்து அப்பாரு இப்படி ஆயிடுச்சுன்றாங்க. இது ஒரு குடும்பத்துக்குள்ள நடந்த பிரச்சனை. ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் ஜெயிச்சிட்டாரு, ஒருத்தர் தோத்துட்டாரு. தோத்தவர் கூட பண்ணல, தோத்தருக்கு வேண்டிப்பட்டவன் அந்த வேலையை பார்த்துட்டான். இதை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மலத்தை எடுத்துட்டு இவங்க மலத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டாங்க, தெரிஞ்சு போச்சு தான் உண்மைன்னு சொல்லிட்டு. இதை பெருசாக்கி இருந்தா பெரிய ஜாதி கலரோ வந்திருக்கும். ஓகே சார், எல்லா வகையிலும் எல்லா மதத்தினருக்கும் எல்லா ஜாதியினருக்கான ஒரு சமூக நீதி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு. ஒரு சமூக நீதி தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். ஓகே சார், உங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். Super Sarvana Stores.